ஒரே ரொம்ப போரா அடிக்குதுடா. சார் ரொம்ப போரா இருக்கே. ஆமா ஃப்ரெண்ட் இல்லை. ஆமாடா, அவன் இருந்தா ஏதாவது நைனேன்னு சொல்லிட்டே இருப்பான். அதான் அவன் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது. சரி ஆமாண்டா ரொம்ப போறீங்க. ஆமா, அவன் இப்ப எதுக்கு நம்ம கூட வரல தெரியுமா? தெரியல. மிலிட்டரியில தான் அப்பா வந்திருக்காருடா. பாவம் பயல போட்டு வீட்டுக்குள்ள வச்சு படி 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 படின்னு கொல்றாரு. ஆமா, நேத்து ஒரு நிமிஷம் கிடைச்சிருக்கும் போல. அவங்க அப்பா ஏதோ தூங்கி இருப்பார் போல. அவட குடுகுடுன்னு ஓடி வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனான், டேய் மிலிட்டரியில இருந்து எங்க அப்பா வந்திருக்காரு, வீட்டு பக்கம் தப்பி தவறி வந்துடாதீடா, அருன்னு அறுத்தே கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போனான்டா. பாவம். ஆமாடா, அது பயந்தாங்கோலி பயலா இருக்கான். சரியான பயந்தாங்கோலி பயலா இருக்கானடா. ஏடா யார பத்திடா பேசிட்டு இருக்கிய? வேற யார பத்தி? உன்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசுறிய? உங்க அப்பா மிலிட்டரியில வந்திருக்காப்ல. ஆமா, சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னடா கையில இது ஒரே படிப்பாயிட்ட போல. நீ கைமா சுத்த வேண்டியது. அட நீ வேறடா, எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காருல, ஒரே படி படின்னு உசுர வாங்குறாருடா. அதான் வெளியே விட மாட்டேங்கிறாரு. டியூஷன் போறேன்னு போய் சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீ எங்க ஃப்ரெண்ட்ல? அடடே எங்க ஃப்ரெண்ட் ஆச்சே. டேய், இவனுக்கு அந்த விஷயம் தெரியுமா? தெரியுமாடா உனக்கு அந்த விஷயம்? என்ன விஷயம்டா? இவனே ஒரு வாரம் வீட்டுக்குள்ள இருக்கான், படிப்பும் கையுமா. இவனுக்கு எப்படி தெரிய போகுது? சொல்லுடா. நம்ம தெருவோரமா ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்கடா. அப்படியே அந்த தெரு பக்கம் போனாலே அந்த சாப்பாட்டு வாசனை இருக்கே, அப்படியே ஆளை தூக்குதுடா. என்ன ஒரு ஸ்மெல்லு. ச்சே, ஆஹா நாக்கு ஊறுதுடா. ஏய், இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? முழு கோழி தோலை உரிச்சு ஒரு ராட்ல சொருவி அப்படியே மசாலாக்குள்ள முக்கி அப்படியே தொங்க விட்டுருக்கான். பொரிச்சு ஃப்ரை பண்ணி வேற லெவலு. உனக்கு பிடிச்ச ராய் தொக்கலாம் வச்சிருக்கான்டா. போனோன்னு வச்சுக்கோவே ஒரு புடி பிடிச்சிடலாம். இது மட்டும் நினைக்காத, வகை வகையா வச்சிருக்கான். வெரைட்டி வெரைட்டியா வேற லெவல்ல இருக்கும். அந்த என்னது பீட்சா, பர்கரு, நூடுல்ஸ், ஃப்ரை ரைஸ்லாம் போனோன்னு வச்சுக்கோவே ஒரு லவட்டிடலாம்டா. ஆமாண்டா, ஒரு லவட்டிடலாம். டேய், எங்க அப்பா வந்ததுல இருந்து வீட்டுல சத்தானதா செஞ்சு போடுறேன்னு கொல்றாருடா. அது பேர் என்ன? அந்த உளுந்தங்கஞ்சி, அப்புறம் அந்த சிறுபருப்பு சாதம், இன்னொன்னு இருக்குமேடா, அந்த முருங்கைக்கீரையில பக்கோடா செய்யற பக்கோடா தலைய. ஒரே வயிறு காஞ்சு போய் இருக்குடா. இன்னைக்கு கண்டிப்பா என்னை வெளியே கூட்டு போறீங்க, ட்ரீட் வைக்கிறீங்கடா. ட்ரீட் வைக்கிறீங்களா? நோ 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 நோ, நீ தான் வைக்க போற. டேய், நான் எப்படிடா? அந்த ஐடியாவை எனக்கு சொல்லுடா. அதாவது சாயந்தார நேரம், அதாவது மதியம். அப்போ என்ன பண்றாருன்னா, உங்க அப்பா நல்லா சாப்பிட்டுட்டு புக்கு பிடிக்க நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. நீ என்ன பண்ற, அவருக்கு தெரியாம அப்படியே நைஸா நடந்து அவர் பாக்கெட்ல இருக்கிற சாவி, பீரோ சாவியை மெதுவா எடுத்துட்டு வந்து அப்படியே பீரோவை நைஸா திறக்கணும். சவுண்டா திறந்து தொலைக்காத. உங்க அப்பா உடனே அடிக்கிறாங்களே, எங்களை அடிச்சு போடுவாடா. நீ உனக்கு சவுண்டா திறந்தாத, மெதுவா திறக்கணும். பாத்துக்கோ, மெதுவா திறக்கிற. போய் சரியா போய் 200 பாக்கெட்ட சுருட்டிரு. யாருக்கு தெரிய போகுதுங்கிற? டேய், இது கெட்ட பழக்கம் இல்லையாடா? இதுல என்னடா கெட்ட பழக்கம் இருக்கு? உங்க அப்பா எதுக்கு உழைக்காரு? நீ சாப்பிடணும், நீ நல்லா இருக்கணும் உழைக்காரு. அவர் உழைச்ச காசு நீ சாப்பிடுற. விவரம் பத்தலடா இவனுக்கு. என்னடா நம்ம ஃப்ரெண்ட் அந்த பையன். எங்க ஃப்ரெண்ட் அதுல நீ இப்படி இருக்கலாமா? நீ சாயந்தரம் போற, உங்க அப்பா எங்க சாவி வச்சிருப்பாரு? பீரோ சாவி. பீரோ சாவிய பாக்கெட்ல வச்சிருப்பாரு. அவர் இப்படி தூங்குவாரா? பாக்கெட்டுக்குள்ள அப்படியே மெதுவா போய் கைய விட்டு எடுத்துரு. சாவி எடுத்து மெதுவா திறக்கிற. 2500 தாளு, யாருக்கும் தெரியாது. உருவுற, நம்ம போறோம். ஊரை இன்னைக்கு ஒரு சுத்துறோம், ஊரை கலக்குறோம், ஜாலியா இருக்கணும்டா. எங்க வரலாம்? மெயின் ரோடு. மெயின் ரோடு ஓகேவாடா? மெயின் ரோடுக்கு வந்துரு. சரிடா. 6 மணிக்கு வந்துடா. அப்படியே கதை சொல்ல. 6 மணிக்கு தான் வந்துடணும். மெயின் ரோட்ல அங்க வெயிட் பண்ணுவோம். எங்களை வர சொல்லிட்டு உங்க அப்பாவோட சேர்த்து நீ தூங்குன, அவ்வளவுதான். வந்துருவேன்டா. முடிஞ்சிரும் இல்லடா? முடிஞ்சிடாதே, நீ வர்றத பார்த்து தான். 6 மணிக்கு வந்துடணும். லேட் ஆயிட்டா முடிஞ்சிரும், பாத்துக்கோ. சரிடா, சரி நான் வரேன்டா 6 மணிக்கு. வாங்கடா, பை. Attention! Left, right, left. About.
ஒழுங்கா படிக்கீங்களா? எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? தெரிய வாய்ப்பில்லை. நான் யார் தெரியுமா? வால்டர் வீரபத்ரன். நீங்களாம் இப்ப பிறந்த சுண்டு வாண்டுனால என்னை பத்தி தெரிஞ்சிருக்காது. நான் ஒரு மிலிட்டரி ஆபீசர். 1 இல்ல 2 இல்ல 25 வருஷம் இந்திய ராணுவத்துல பணியாற்றி இருக்கேன். எங்க பணியாற்றி இருக்கேன்? இந்திய ராணுவத்துல. நான் பார்க்காத மலை இல்ல, கரடு முரடான காடு இல்ல, சறுக்காத பனிமலை இல்ல. ஒரு மிலிட்டரினாலே அதுக்கு ஒரு தனி கௌரவம். என் மகனையும் ஒரு சிறந்த மிலிட்டரி ஆபீசர் ஆக்குவேன். அதுதான் என் கனவு, அதுதான் என் லட்சியம். ஆனா அந்த பயலை இப்ப காலையில இருந்து காணோம். காலையில என்னமோ சொல்லிட்டு போனா, நான் அதை சரியா வேற கேட்கல. வரட்டும், அவனுக்கு அவன் அப்பனை பத்தி சரியா தெரியல. தீவிரவாதி மூச்சு விட்டா கூட நான் கண்டுபிடிப்பேன். இங்க இருந்து அவன் 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா கூட அவன் வாடை எனக்கு தெரிஞ்சிடும். அவன் என்கிட்டயே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வரட்டும், அவனை நாக்க புடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள்ப்பா. என்ன என்ன சுதந்திர தினம், ரிபப்ளிக் டேன்னு உங்களை பார்த்தா பயமா இருக்குப்பா. கேட்டுக்கோ, பயமா? ஒவ்வொரு பிள்ளைக்கும் தான் அப்பாவை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். சரி, எங்க போன? அது வந்துப்பா, காபிக்குள்ள போய், டீக்குள்ள போய், அடுப்படிக்குள்ள போய் டியூஷன் போயிட்டு வந்தப்பா. காப்பிக்குள்ள போய், அடுப்படிக்குள்ள போய், டீக்குள்ள போய் டியூஷன் போயிட்டு இருந்தியா? டியூஷன் போன அவ்வளவுதானடா. ஆமாப்பா. டியூஷன் போறத சொல்றதுக்கு இவ்வளவு பயப்படுற? டியூஷனுக்கு படிக்க தானே போன. ஆமாப்பா. அதுக்கு ஏன் பயப்படுற? சரி, டியூஷனுக்கு படிக்க தானே போனேன். ஆமாப்பா. படிக்க தான் போனேன். ஆமாப்பா. போன மாசம் நாங்க காஷ்மீர்ல இருந்தப்போ உங்க அம்மா ஒரு நாள் எனக்கு ஃபோன் போட்டா. போன மாசம் உனக்கு மிட் டேர்ம் டெஸ்ட் நடந்துச்சாம்ல? ஆமாப்பா. நல்லா படிக்கிறல்ல? சூப்பரா படிக்கிறப்பா. கணக்குல எத்தனை மார்க்? கணக்குல 91பா. 91? 91? ம். ஓ, அம்மா என்கிட்ட அப்படி சொல்லலையே. 91 எடுத்தியா? ஆமாப்பா. டேய், உன் அம்மா அப்படிதான்டா. எவ்வளவுதான் நம்ம செஞ்சாலும் அவளுக்கு பத்தலன்னே சொல்லிக்கிட்டு இருப்பா. 91 மார்க் அவருக்கு பத்தல. எனக்கே மேக்ஸ் வராதுடா. பரவாயில்லையே, மேக்ஸ்ல இவ்வளவு எடுத்துட்டியே. வெரி குட், வெல் டன். 91 எடுத்துட்ட. அது அப்படியே திருப்பி போடுங்கப்பா. 91 திருப்பி போட்டா 19. மேக்ஸ் 19. 91 19. மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்குப்பா. வீக். மத்ததெல்லாம் சூப்பரா வச்சிருக்கோம். மேக்ஸ் தவிர எல்லாத்துலயும் நல்லா படிக்கிற. ஆமாப்பா. நல்லா படிக்கிற. ஆமாப்பா. இங்கிலீஷ்ல எவ்வளவு? இங்கிலீஷ்ல நம்ம பிரான்சிஸ் இருக்கான்லப்பா, ஆமா, அவனை விட 7 மார்க் கூடப்பா. இல்ல, பிரான்சிஸ்னா அந்த ஏட்டையம் அவனா? ஆமாப்பா. ஆமாப்பா. அந்த பிரான்சிஸா? ஆமாப்பா. அவனோட 7 மார்க் கூட்டிட்டியா? ஆமாப்பா. எனக்கு அந்த ஏட்டையாளுக்கு படிச்ச காலத்துல இருந்தே ஆகாது. எப்பயுமே கிளாஸ்ல அவனுக்கு எனக்கு போட்டியா தான் இருக்கும். அவனை முந்திட்டியா? ஆமாப்பா. வெரி குட். யாரு? வால்டர் வீரபத்ரனோட மகன்ல. எப்படி 7 மார்க் கூட்டிட்ட? சொல்லு, அவன் எத்தனை மார்க், நீ எத்தனை மார்க்? அவன் முட்டைப்பா, நான் 7பா. 7 மார்க் கூட்டிட்டேன்ப்பா. அவன் முட்டை, நீ 7. 7 மார்க் கூட்டிட்ட. ஆமாப்பா. இப்படி இருந்தா சரிப்பட்டு வராடா. ஒரு மிலிட்டரி ஆபீசரோட பையன் எப்படி இருக்கணுமோ அப்படி நீ இருக்க மாட்டிக்க. உனக்கு அப்பா இல்லாததுனால நீ அம்மாவை ஈஸியா டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த 2 வீணா போன ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீணா போய்கிட்டு இருக்க. 1 மாசம் வெக்கேஷன் லீவ். 1 மாசத்துக்குள்ள இவனை எல்லா படத்துலயும் 100க்கு 100 எடுக்க வைக்கல. நான் வால்டர் வீரபத்ரன் இல்ல. சொல்லு, உனக்கு தமிழே வரமாட்டிக்கே. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். சரிப்பா. திருக்குறளை எழுதியது யார்? நம்ம திருக்குறளுங்களாப்பா? திருக்குறள் எழுதுனது ஔவையாருப்பா.
ஔவையார். இல்லைங்களோப்பா, உளவையார் உளவையார். உளவையார். ஆமாப்பா. நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின். 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கூட தெரியும் திருக்குறள் எழுது யாருன்னு. அப்பா சொல்றேன் கேட்டுக்கோ. திருக்குறளை எழுதியது ராமலிங்க அடிகளார். இப்பா திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர்னு போட்டிருக்குப்பா. அது அப்பா வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு செல்ல பத்தியா 25 வருஷமா வடநாட்டில் தான் இருந்திருக்கேன். அது காஷ்மீர்லேயே இருந்ததுனால கொஞ்சம் நீ உட்காந்து படி. எனக்கு அப்பாவுக்கு போய் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா. உட்காந்து படி. நீ படிச்சாதான் உனக்கு சரிப்பட்டு வரும். படி உட்கார். மேக்ஸ் மேக்ஸ் படிக்கிறேன்ப்பா. மேக்ஸ் படி மேக்ஸ் படி மேக்ஸ் படி. 4 4 8. வெரி குட் வெரி குட். எங்க அப்பா தலையில கட்டே. 4 4 8 அப்பா தலையில கொட்டு. அதில் எப்படி போட்டிருக்கோ? எக்ஸ்ட்ரா 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 தப்பா. அந்த அந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை எரேசரை வச்சு அழிச்சிரு. இப்பயே அழிச்சிரு. சரிப்பா. அதை அழிச்சிரு. சென்னையில மழை போன வாரம், இந்த வாரத்துல மதுரையை புரட்டி போட்ட கனமழை. படே படே. 1 1 2. வெரி குட். எங்க அப்பா ஒரு மண்டு. வெரி குட் வெரி குட். அப்படிதான். 1 1 2. உங்க அப்பா நான் ஒரு மண்டு. அப்படி போட்டு படுறா. 1 1 2 அப்பா ஒரு மண்டா. படியாகாது. INDX INDX index INDX index. Peter was a small boy. Peter was a small boy. He lived in Holland. Apple, orange, fruits, vegetables. Apple. चावी पीरो चावी पीरो चावी पीरो चावी. நிறுத்து. நீ என்ன காத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்க? பாவ் டியே படிச்சுட்டு இருந்தேனப்பா, உங்க மேல வந்து ஒரு கொசு உட்காந்துருச்சு. கொசு. கொசுனால நோய் எவ்வளவு பெரிய நோயெல்லாம் வருதுன்னு தெரியுதுல்ல. இந்த என்னென்னமோ டெங்கு நொங்கு கொங்குலாம் ஏகப்பட்ட நோய் வருதாம்ப்பா. டெங்கு நொங்கு கொங்கு. அதான்ப்பா கொசு அடிக்க வந்தேன்ப்பா. அப்படி அடிக்க வந்தியோ? எப்படி அடிக்க வந்த? இந்த இப்படிப்பா. படுறா படுறா படா. கொசு அடிக்க வந்தானா? ஆமா, நீ புத்தகத்தை தானே பார்க்கணும். ஆமாப்பா. எதுக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருந்த? அப்பா வேணும்லப்பா. அப்பா நீ காஷ்மீர்ல வந்து எனக்கு கொசு விரட்டிக்கிட்டு இருந்தியா? இல்லப்பா. அப்ப நான் குண்டையை விரட்டுவேன்டா. ஏன்னா வாட்டர் வாட்டர் வீரபத்ர. நீ எனக்கு கொசு விரட்டுறியா? உட்காந்து படுறா. கொசு விரட்டினா A squared plus B தங்கம் விலை squared 57,000 நெருங்குகிறது. A plus B A plus B whole squared is equal to A squared plus B squared plus 2AB. A squared படி விழிக்கு படிக்காம முழுங்கி படிக்காம படி. சரிப்பா சரி. Bat, ball, orange, dress, color, letter. சாவி பீரோ. அப்பா சாவி எடுக்கலப்பா. நீங்கள் தூங்கும்போது உங்கள் பேக்கெட்லேருந்து சாவி எடுக்கலப்பா. சாவி எடுத்து பீரோவை திறக்கலப்பா. பீரோவை திறந்து அதுலேருந்து 2 500 தாள் எடுக்கலப்பா. 500 தாள் எடுத்து போய் இந்த ராபர்ட்டோடையும் சால்மனோடையும் சிக்கன் சாப்பிடலப்பா.
தானே. எத்தனை தாள் வேணாலும் எடுத்துட்டு போ. போடா. சாரிப்பா. என்னடா சாரி? என்னடா சாரி? நான் வந்ததுலேருந்தே உன் பழக்கம் சரியில்லை தம்பி. நான் வந்ததுலேருந்தே உன் பழக்கம் சரியில்லை. இல்லை தெரியாம தான் கேட்கேன். அந்த பீரோல இருக்கிற பணம்லாம் சும்மா வந்துச்சோ? சும்மா வந்துச்சாடா? உன் அப்பனுக்கெல்லாம் சும்மா கிடைச்சிச்சா? வந்து நின்று பாரு. அங்க மலையிலையும் பனிலையும் வந்து நின்று பாரு. உன்ன மாதிரி இப்ப எல்லா பிள்ளைக்கும் காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியாம போச்சு. ஒவ்வொரு அப்பாவும் வெயில்லையும் மலையிலையும், ஒவ்வொரு அம்மாவும் வெயில்லையும் மலையிலையும் உழைக்கிறதுடா. ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுடா. தான் முகம் கருத்து, தான் அழகை இழந்து உங்களை அழகா ஸ்கூலுக்கு அனுப்புறோம்ல. உனக்கு தெரியாது அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு. நான் என்ன உனக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? உங்க அம்மா அப்பாலாம் உனக்கு என்ன அப்படி தப்பா செஞ்சுட்டாங்க? நாலு கெட்ட நண்பர்களோட சேர்ந்துட்டு ஏன் தம்பி உன் நல்ல பேரை இழக்கிற? ஏன் இழந்து போற? நல்லதை சாப்பிட்றதுக்கு தானே நான் சொல்றேன். நல்லா படிச்சா நீ நல்லா வருவன்னு தானே சொல்றேன். உனக்கு இன்னைக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச தெரிஞ்ச நண்பனோட சேர்ந்து சுத்துனா அது ஒரு பெருமை. டீச்சரை நல்லா கேலி செய்யற 2 நண்பர்களோட சேர்ந்து சுத்துனா அது உனக்கு பெருமை. வீட்டுக்குள்ளேயே இல்லாம ஊரு ஊரா சுத்துனா அது உனக்கு பெருமை. நல்ல வாழ்க்கையை இழந்துருவடா. நல்ல வாழ்க்கை இழந்துருவ. இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சாவியை எடுத்துட்டு போ. அங்க இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போ. போ போ. ஏன் நிக்க? என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் இப்படி பண்ண மாட்டேன்ப்பா. நல்லா இருடா தம்பி. ஒரு வாழ்க்கை, அதை நல்லா வாழு. கெட்ட நண்பர்கள் உன் கூட இருக்காங்கன்னா தயவு செய்து விலகி போயிரு. இயேசுவை பாரு. அவரை விட ஒரு நல்ல நண்பன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. அவரை ஃப்ரெண்டா வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில நல்லா இருப்ப.